ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விரல் நுனியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டாக்டர் ஈரல் சாப்பிட்றதால ரத்த அளவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஈரல் நம்ம வேக வைக்கும் போதே நல்லா தண்ணி விட்டுரும். இதை 2 விசில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேகவும் ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் அல்லது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பொடி வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பொடி வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்ல மெரூன் கலராக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின தக்காளி பழம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த தக்காளி வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணுற நெய் நான் வீட்டிலே ரெடி பண்ண நெய். இது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாத்த பொடி. நம்ம ஆல்ரெடி பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம், அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்த பொடி, மல்லிப்பொடி ஆட் பண்ணி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மிளகாத்த பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற ஈரலை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஈரலை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈரல் வேக வச்ச தண்ணியையும் நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக கொஞ்சமாக மிளகு பொடி எப்போதுமே கடைசியாக தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஜீரகப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுண்டி வந்த உடனே கொஞ்சமாக மல்லியில தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.